இல்லையா? இந்த போட்டுட்டு வாயில போட்டுட்டு பானிபூரியை வேற கையில் போடுறாங்க. மண்ணெண்ணெய் கேனில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த பானிபூரி ரசம். கடுமையான எச்சரிக்கையுடன் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை உடனடியாக அழித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். வட மாநில தொழிலாளர்களின் விற்பனையில் நடப்பது என்ன? கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பானிபூரி கடைகள் சாலையோரமா செயல்பட்டு வருது. பானிபூரி கடைகள்ல விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சுகாதாரமற்ற முறையில தயாரிக்கப்பட்டதா சொல்லி புகார் எழப்பட்ட நிலையில கரூர்ல இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோரமா விற்கப்பட்ட அந்த பானிபூரி கடைகள்ல திடீர்னு சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சோதனையில பானிபூரி கடையில மண்ணெண்ணெய் நிரப்பக்கூடிய கேன்ல பானிபூரிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ரசத்தை ஊத்தி வச்சது சுகாதாரமற்ற முறையில இருந்ததை பார்த்த அதிகாரிகள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து அது அங்க இருந்த பினாயில் ஊற்றி அழித்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தாலுகா அலுவலகம் பக்கத்துல தள்ளுவண்டி கடை ஒன்றுல சுகாதாரமற்ற முறையில தயாரிக்கப்பட்ட பானிபூரி, அதுக்கப்புறமா மசாலா காளான், இது எல்லாத்தையுமே அங்க இருக்க அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அது சுகாதாரமற்ற முறையில இருந்ததால அதை அப்புறப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. சாலை ஓரமா இருக்கக்கூடிய கடைகள்ல விற்பனை செய்யக்கூடிய பானிபூரிகள் சுகாதாரமற்ற முறையில இருக்கிறதால பொதுமக்களுக்கு அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.